இந்த ப்ரோக்ரசிவ் ரெவலேஷன் அப்படின்னா, இந்த எபிரேயர் 1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பூர்வ காலத்துல பழைய ஏற்பாட்டுல தேவன் தன்னை வெளிப்படுத்திய விதம் எப்படிதான் இருந்துச்சா? பங்கு பங்காக வகை வகையாக. ஏன்னா அந்த நேரத்துல மனிதர்களுடைய இருதயம் எந்த நிலையில இருந்துச்சோ அவங்களுடைய நிலைக்கு அவங்களுக்கு புரியிற பாஷை பேசி மெதுவா அவங்க இருதயங்களை திருப்பும்படிக்கு மெதுவா ஒர்க் பண்ணார். இந்த கடைசி நாட்கள் அப்படின்னா இயேசு அந்த காலம் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்கள் உண்டாக்கினார். உங்களுக்கு தெரியும், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபமா இருந்தார். சர்வத்தின் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால் தாங்குகிறவாய். இது நாங்க அடிக்கடி நாங்க வாசிச்சிருக்க. இப்ப முழு வெளிப்பாடு பங்கு பங்கா வகை வகையா இருந்தது, போஷனா இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது. இயேசு வந்த போதுதான் 100 விதமா வெளிப்பட்டுச்சு. வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து மோசஸ கொண்டு நீங்க இப்படி எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஜீசஸ் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது. ஏன்னா அங்க வந்து பங்கு பங்கா வகை வகையா சொன்னத ஜீசஸ் சொல்லும் போது இவங்களால ஏத்துக்கொள்ள முடியல. ஏன்னா அதுக்கு இது வந்து முரண்பாடா இருக்க மாதிரி இருக்கு. அப்ப அங்க வந்து மோசஸ் சொன்னது எல்லாம் பொய்யா அப்படின்னு குழப்பம் எல்லாம் வரும் தானே. அதை விளக்குறதுக்கு நான் ஒரு சம்பவம், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். இப்ப ஜீசஸ் சொல்றாரு, ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது வந்து உங்களுக்கு இருதய கடினத்தின் நிமித்தம் மோசஸ் அப்படி சொன்னார். அந்த கடினமான இருதயத்தை சதையாய் மாற்றுவது தான் அந்த ப்ரோக்ரசிவ் ரெவலேஷன். அதை வந்து ஒவ்வொரு கோணத்துல இருந்து தேவன் இப்படியே திருப்பி கொண்டு வருவார். நபர் அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாருன்னு சொல்லி சரியா அவருடைய இருதயம் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு எங்க இருதயத்தை கொண்டு வர்றதுதான் ப்ரோக்ரசிவ் ரெவலேஷன். இங்க இருந்து கத்தி கத்தி நான் ஒரு விஷயத்த சொல்றதை பார்க்கணும், அந்த நபர்கிட்டயே நான் போய் நான் நிக்கிற இடத்துக்கு அவர் தோல் மேல கைய போட்டு பேசி 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 இங்க கொண்டு வர்றதுதான் அந்த ப்ரோக்ரசிவ் ரெவலேஷன். அதுக்கு உதாரணமா வந்து ஒரு பிஹேவியர் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க, ஒரு பழக்க வழக்கத்துல ஒரு விஷயம். அதை நான் உங்களுக்கு உதாரணமா காட்ட விரும்புறேன். இப்ப ஜாஸ்பர் இருக்கா, ஜாஸ்பருக்கு எத்தனை வயசு? மக 9 வயசா? சின்னவனுக்கு 4 வயசு. 9 4 5 வயசு. 2 பேருமே அவங்க பிள்ளைதான். இப்ப ஜாஸ்பர் வந்து அம்மா கிட்ட கேக்குற, அப்பா கிட்ட, அப்பா அம்மா நாங்க எப்படி வந்தோம்னு கேக்குறோம். அப்ப ஜாஸ்பர் கிட்ட எப்படி வந்தாங்க என்பதை இப்ப இவங்க சொல்லணும். இப்ப வந்து ஒரு 21 வயசு இல்லாட்டி திருமணமான ஒரு 25 28 வயசு உள்ளவங்களுக்கு என்ன தெரியுதோ, இப்ப ஆன்டாகான்ஸுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன பண்ணிட முடியாது. அந்த டைம்ல 9 வயசு ஜாஸ்பருக்கு சொல்ல முடியாது. அப்ப எப்படி சொல்ல போறாங்க? ஆனா அதே ஜாஸ்பர் கிட்ட சொன்னதை இப்ப 4 வயசு இவன் வந்து கேக்குறான், அம்மா அப்பா நாங்க எப்படி வந்தோம் சார்டியஸ் கேக்குறான். மகன் கிட்ட சொல்லணும். இப்ப ஜாஸ்பர்ட்ட சொன்னதை சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? 9 வயசு ஜாஸ்பர்ட்ட சொன்னதை சொல்லுவீங்களா இல்ல எப்படி சொல்லுவீங்க தம்பி? சாரியஸுக்கு புரியுற மொழியில தான் சாரியஸுக்கு சொல்லுவோம். புரியுதா? நிச்சயமா ஜாஸ்பர்ட்ட சொன்ன மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதனால அவங்க பொய் சொன்னாங்கன்னு ஆயிட்டா? கிடையாது. அதுல எதுவும் உள்நோக்கம் இருக்கா அவங்களுக்கு? கிடையாது. எந்த பாஷையில பேசணும், எந்த அளவுகோல் வச்சு பேசணும், எந்த லெவல்ல லாங்குவேஜ், ஹார்ட் லாங்குவேஜ் சொல்றேன், எந்த உதாரணம் காட்டி பேசணும், அதெல்லாம் வந்து அவங்க என்ன நிலையில இருக்காங்க, என்ன வளர்ச்சியில இருக்காங்க என்பதை பொறுத்துதான் அவங்க மனநிலைக்கு பேச முடியும். ஆனா அவங்க வளரும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா நீங்க என்கிட்ட அப்ப சொன்னீங்களே இப்ப இப்படி சொல்றீங்கன்னா, அதுக்கேத்த லாங்குவேஜ மாத்துவீங்க, உங்க மொழி மாறும். ஆனா அது நீங்க முன்ன சொன்னதுக்கு எதிர்மறையா கூட இருக்கக்கூடும். ஆனா
பொய் சொல்லுவது உள்நோக்கம் கிடையாது ஆண்டா ஜான்சிக்கு. அதுல உள்நோக்கம் என்னன்னா, அவங்க கூட இவங்க பயணிக்கணும், பயணிச்சு அவங்கள ஒரு ஹெல்த்தியான இடத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் ப்ரோக்ரசிவ் ரெவலேஷன். இதுக்குதான் முன்னேறுகிற வெளிப்பாடு அப்படின்னு. பழைய ஏற்பாட்டு காலத்துல பழிவாங்குதல் மனநிலை எவ்வளவு தெரியுமா இருந்துச்சு? நான் 7-70 முறை நான் பழி வாங்குவேன். இப்ப 7-70 மன்னினா என்னன்னு சொல்றீங்க? வாழ்நாள் முழுவதும் மன்னி, மனதார மன்னி, முழுமையா மன்னி, அது மன்னிப்புக்கு. உன் சகோதரனே 7-70 தரம் மன்னி. 7 தரம் மன்னியா இல்ல, 7 தர 70 இல்ல. அதுல அர்த்தம் என்னன்னா, சொல்லுவாங்க லைஃப் ஃபுல்லா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம கிறிஸ்துவின் அன்புல மன்னிக்கிற ஒரு குணம். அது எந்த இடத்துல இருந்துச்சுன்னா 7-70 முறை பழிவாங்குற இடமா இருந்துச்சு மனித குலத்துல. லாமேக்கு விஷயத்துல வருமா இருக்கு. வாழ்க்கை பூரா பழி வாங்குவேன், வாழ்க்கை பூரா மன்னி என்பது எப்படி இருந்துச்சுன்னா, அப்ப வாழ்க்கை பூரா பழி வாங்குவேன், விதவிதமா பழி வாங்குவேன், வீழ்ச்சியின் சாயல்ல இருந்து பழி வாங்குற விதம். அந்த பழி வாங்குற விதம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? யாக்கோப்புக்கு ஒரு மகன் இருந்தா தெரியுமா, தினால் அப்படின்னு. அவளை அந்த பட்டணத்துல ஒரு அரசனுடைய மகன், ராஜா மகன் கெடுத்துருவான் கூட்டிட்டு. தெரியும் தானே அந்த சம்பவத்துல? இது தெரிஞ்ச உடனேயே இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த காலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கெடுத்த நபரை போயிட்டு சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க? கொல்லுவாங்க, அவனை அடிப்பாங்க. இப்ப அதே உங்களுக்கு ஜாஸ்தியா தானே தெரியுது. அதுக்கு சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு, இப்படி கையாளாம அப்படி கையாளாம எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. அவன் ஒருத்தன் பண்ணான்னா அந்த ஊரையே தீக்கிரையாக்கிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. புரியுதா? அவளை தொட்டதுக்கு இவங்க போய் வேறொரு பொண்ணை தொட்டல, தொட்டவனையும் வெட்டல, அது மாத்திரத்தோட முடியல. 7-70 என்பது ஃபுல்லா நாங்க என்ன பண்ணுவீங்க, பழி வாங்குதல். அந்த மனித குலத்தின் இதயம் அந்த அளவுல இருக்கு. யோனா கிட்ட போய் சொல்றாரு, நீ போயிட்டு நினிவே ஜனங்களுக்கு சொல்லுனா, கடவுளே சொன்னாலும் முடியாது, உங்களை பத்தி தெரியா நீங்க எப்படின்னு. நீர் மனதுருக்கமாக கூடாது. நாய் மனித இருதயம் எங்க இருக்கு பாருங்க. மனதுருக்கம் உள்ளவன்னு எனக்கு தெரியும், ஆனா உண்மை மாதிரி நான் இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அப்படின்னு யோனா சொன்ன. அப்ப அப்படியான ஒரு மனநிலையில இருக்கிறது அவங்க கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஊரே இருக்கும் போது, இல்லடா அவன் ஒரு கண்ணை தானே உனக்கு புடுங்குனா, இந்த ஒரு கண்ணை நீ புடுங்கு அப்படின்னு அவங்கிட்ட அப்ப சொல்றாரு. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒரு கண்ணை புடுங்குனா 1000 கண்ணு புடுங்கும். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, ஒரு பல்லு தட்டட்டுமே, வாய் அப்படியே நொறுக்கி போட்டுருவான் பல்லெல்லாம். அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. அப்படி அந்த டைம்ல 7-70 தரம் பழி வாங்குவேன் என்பவன் கிட்ட போயிட்டு ஒரு கண்ணுல அடிச்சா ஒரு கண்ணால அடி என்பது அப்ப கிருபை, பெரிய விஷயம். ஏன்னா அவனுடைய இருதயம் எல்லாம் எங்க திரும்பி இருக்கு? வேறொரு பக்கம் திரும்பி இருக்கு. மோசஸ் சொல்றாரு, மோசஸ் மூலமா அவங்க கிட்ட சொல்ல, ஒரு கண்ணத்துல அடைஞ்சா மறு கண்ணத்துல அறைய சொல்லு. அந்த அளவுலதான் அப்ப இருந்துச்சு. ஏன்னா இவங்க ஒரு கண்ணத்துல அரைஞ்சா உடம்பே தீக்கிரை ஆக்கிடுவாங்க. அப்ப ஜீசஸ் வராரு. ஜீசஸ் சொல்றாரு, ஏய் சத்ருக்களை மன்னி, ஒரு கண்ணத்துல அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு இப்ப சொல்லும் போது இவங்க சொன்னா, இல்லையே மோசஸ் அப்படி சொல்லியிருக்காரு. இப்ப அவர் சொன்னாரு, உங்கள் இருதய கடினத்து நிமித்தம். ஆமா அப்ப சொன்னோம், ஏன்னா உன் இதயம் அப்ப அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப நான் சொல்றேன்னு சொல்லும் போது அவர் பொய் சொன்ன மாதிரியும் இருக்கு, மாத்தி பேசின மாதிரியும் இருக்கு. ஆனா அவர் மாறாதவர், அவர் சரியாதான் பேசுறாரு, நேற்று என்று மாறாதவர். நம்ம தான் மாறி போயிருக்கோம், நமக்கு தேவையான மாதிரி பேசி கொண்டு வராரு. அவன் கிட்ட போயிட்டு நீ கண்ணை புடுங்குற இடத்துல கண்ணை புடுங்காதடா, அவன் புடுங்கனானா நீ மத்த கண்ணையும் குடுடான்னு சொல்லி இருந்தார்னா, இது என்னடா கடவுள், இப்படி ஒரு சாமியை எங்களுக்கு வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா அவர் பொறுமையா
நீடிய சாந்தமும் மனதுருக்கமும் இரக்கமும் உள்ளவரா. இப்படியே மெதுவா எங்க இருதயத்தை திருப்பி கொண்டு வராரு. கொண்டு வந்து இயேசு வரும்போது சொல்றாரு, ஆமா அப்பா அப்படி சொல்லி இருக்குதான், ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு இயேசு தான் அந்த எபிரேயர் வார்த்தையில வாசிங்க, பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் முற்பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினவர் இயேசுவின் மூலமாக நமக்கு தன்னை முழுமையா வெளிப்படுத்துறார்.